ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரயில் வயர்னு சொல்லிட்டு ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து நான் இந்த கொஸ்டின் வந்து கமெண்ட்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். மொத்தம் வந்து 6 பிளான் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ரயில் வயர் ஃபைபர் கனெக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரயில்வே ட்ராக் இருக்குங்க, அதை ஒட்டி அதை கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கோ அது எல்லா சைட்லையும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில லோக்கலில் வந்து கேபிள் ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா, நம்ம டிவி கனெக்ஷனோட கேபிள் ஆப்ரேட்டர், அவங்கள வச்சும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிலது வந்து தனியாக சில பேர் வந்து பிரைவேட்டாக வந்து வாங்கியும் இவங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கனெக்ஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், டெபாசிட் அமௌண்ட் இருக்கா, ரவுட்டர் இருக்கா, இதுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, ஸ்பீடு அன்லிமிட்டா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து நம்ம 6 பிளான் எடுத்துட்டு வந்துருக்கோம். 6 பிளான்ல வந்து 3 பிளான் வந்து ஓடிடி பிளானும் 3 பிளான் வந்து இன்டர்நெட் பிளான் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 பிளான் கொண்டு வந்திருக்கோம். இந்த 6 பிளானோட காஸ்ட், அதுக்கு டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, வைஃபை ரவுட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற பிளான் பாத்தீங்கன்னா 20 MBPS பிளானை பத்தி பார்த்துருவோம். ஓகேங்களா, 20 MBPS நீங்க பிளான் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட பிளானோட காஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 599 ரூபாய் அதோட பிளானோட காஸ்ட், 20 MBPS. ஓகேங்களா, இதுல வந்து 10ல இருந்து 1 GB வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு 3 பிளான், பேசிக்கான ஒரு 3 பிளான் தான் எடுத்து வந்திருக்கோம். இப்ப பாக்குறது வந்து 20 MBPS ஸ்பீடு பாக்குறோம். 20 MBPS நீங்க ஸ்பீடு வேணும் அப்படின்னா அவங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து 599 ரூபாய், ஜிஎஸ்டி இல்லாம போட்டிருக்காங்க. நீங்க ஜிஎஸ்டி வந்து 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 707 ரூபாய் வரும். ஓகேங்களா, 707 வரும். அது வந்து 1 மந்த்துக்கு நீங்க கனெக்ஷன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 மாசத்துக்கு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 இயருக்கு எடுத்துக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து 1 மந்த்துக்கு எடுத்துக்கலாம். 1 மந்த்துக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள ஆகும். வில்லேஜ்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, கனெக்டிவிட்டி டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒயர் கன்சியூம் அதிகமாகும் அப்படின்னா 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா, 2000 ரூபாய் மோஸ்ட்லி 3000 வரைக்கும் ஒரு சில இடத்துல ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். நம்ம வந்து பேசிக்கா வந்து 1500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதை வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க, கொஞ்சம் அர்பன் ஏரியாக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 1500 ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா, 1500 ரூபாய் பிளஸ் வந்து பிளானோட காஸ்ட் வந்து 707 ரூபாய் நீங்க வந்து சேர்த்துக்கணும். பிளஸ் வந்து ரவுட்டர் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரவுட்டர் அப்படியே அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதனால வந்து ரவுட்டர் நான் சேர்க்கல. ஓகேங்களா, ரவுட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தனியா கூட ரவுட்டர் வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்குலாம் ரவுட்டர் கிடைக்குது, நல்ல ரவுட்டர் நீங்க வாங்கிக்கலாம். நம்ம ரவுட்டர் சேர்க்காம தான் இந்த பிளான் பார்க்கறோம். ரவுட்டர் நீங்க 1500 ரூபாய் 2000 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமா போகும். நம்ம ரவுட்டர் சேர்க்காம தான் இந்த பிளானை பார்க்கறோம். ஓகேங்களா, இப்போ வந்து 20 MBPS 599 ரூபாய் அவங்களுடைய காஸ்ட் சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து 599 18% ஜிஎஸ்டி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 707 ரூபாய் வரும். ஓகேங்களா, 707 ரூபாய் 1 மந்த்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். 1 மந்த்துக்கு 707 ரூபாய் பிளஸ் வந்து 1500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் நீங்க போட்டீங்க அப்படின்னா 2207 ரூபாய் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு 20 MBPSல இன்டர்நெட் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசம் வந்து 707 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா புதுசா நீங்க கனெக்ஷன் எடுக்கும்போது 1500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா 2207 ரூபாய் வரும். ஓகேங்களா, ஓகே, இதுலயே வந்து இது வந்து அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து ஃபுல்லாவே அன்லிமிட்டட். ஓகேங்களா, 20 MBPS வந்து அன்லிமிட்டடா ஒரு மந்த்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் எதுவுமே செட் பண்ணல. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 MBPS கொடுத்துருக்காங்க. 50 MBPS என்னன்னு கேட்டீங்கன்னா 799 ரூபாய் அதோட பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 50 MBPS ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 5 பிளஸ் 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 943 ரூபாய் வரும். ஓகேங்களா, 943 வரும். 943 பிளஸ் வந்து ஒரு 1500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2443 ரூபாய் வரும். 2443 வரும் உங்களுக்கு. இது ரவுட்டர் சேர்க்காம சொல்றேன். நீங்க ரவுட்டர் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 MBPS பிளான் ஒன்னு இருக்கு. ஓகே, இப்ப பாக்குறது எல்லாமே அன்லிமிட்டட் டேட்டா தான், லிமிட் எதுவுமே செட் பண்ணல அவங்க, அன்லிமிட்டட் டேட்டா தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 MBPS பிளான் இருக்கு. 100 MBPS எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 999 ரூபாய் அதோட பிளானோட காஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஆட் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 1178 ரூபாய் வரும். ஓகேங்களா, 999 பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1178 ரூபாய் வரும் 1 மந்த்துக்கு. பிளஸ் வந்து நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 1500 ரூபாய் நீங்க சேர்த்துக்கணும். சேர்த்தா அப்படின்னா 2678 ரூபாய் வரும். ஓகேங்களா, வித்தவுட் ரவுட்டரோட வந்து 2678 ரூபாய் வரும். இதுவும் பாத்தீங்கன்னா 100 MBPS வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து 3 பிளான் பார்த்தோங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 20 MBPS, 50 MBPS, 100 MBPS. இது மூணோட பிளானோட காஸ்ட்டுமே வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணுக்குமே வந்து ரவுட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லாமே இந்த இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் சொல்றது வந்து ஒரு சில ஏரியாக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேங்களா, 1500 ரூபாய் மினிமம் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஒரு சில இடத்துல 3000 வரைக்கும் ஆகுது. அது உங்க ஏரியாவை பொறுத்து இருக்கு.
உங்க ஏரியாக்கு எவ்வளவு ஆகுது செக் பண்றது கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, கடைசியா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடிடி பிளானை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓடிடி பிளான் வந்து ஒரு 3 பிளான் எடுத்துட்டு வச்சிருக்கோம். ஓடிடி பிளான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 MBPS ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 50 MBPS ல பாத்தீங்கன்னா 499 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. 499 ரூபாய் பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணீங்க அப்படின்னா 599 ரூபாய் வரும் 1 மந்த்துக்கு. இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஒரு 1500 ரூபாய் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2099 ரூபாய் வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து 50 MBPS ல வந்து ஸ்பீட் கொடுப்பாங்க. நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து 20 MBPS வந்து 599 ரூபாய் தான் சொன்னேன், இது 50 MBPS 499 ரூபாய் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 599 ரூபாய் பார்த்தோம். அதாவது அந்த இது பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 20 MBPS பிளான் பார்த்தோம் இல்லைங்களா. 20 MBPS பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா. இது வந்து 50 MBPS வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 50 MBPS க்கு என்ன லிமிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2500 GB லிமிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 2500 GB வரைக்கும் தான் நீங்க 50 MBPS யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 2500 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 1 MBPS க்கு வந்து இது ஸ்லோ ஆயிடும். நீங்க 1 MBPS ல வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 15 OTT கொடுப்பாங்க. ஓகேங்களா, என்னென்ன OTT அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். முக்கியமான OTT என்னென்னு கேட்டீங்கன்னா G5 கொடுத்திருப்பாங்க, சோனி லைவ் கொடுத்திருப்பாங்க, பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்புறம் ஒரு சில OTT எல்லாம் இருக்கு. நான் என்னென்ன நேம் எல்லாம் புதுசா இருக்கு நான் போடுறேன், அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் பாத்தீங்கன்னா 100 MBPS ல இருக்கு. 100 MBPS க்கு எவ்வளவு கோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 699 ரூபாய் கோட் பண்றாங்க. 699 ரூபாய் பிளஸ் வந்து 18% GST நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 825 ரூபாய் வரும். 825 1 மந்த்க்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜோட அந்த சேர்த்து 1500 ரூபாய் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா 2325 ரூபாய் வரும். ஓகேங்களா, 2325 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 MBPS ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு 15 OTT யோட கொடுப்பாங்க. இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்க வந்து 15 OTT யோட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 3000 GB வந்து லிமிட் கொடுத்திருப்பாங்க. 3000 GB நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 MBPS க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 150 MBPS பார்க்க போறோம். ஓகேங்களா, 150 MBPS க்கு எவ்வளவு கோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 999 ரூபாய் கோட் பண்றாங்க. பிளஸ் 18% GST நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1178 ரூபாய் வரும். ஓகேங்களா, 1178 ரூபாய் பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 1500 ரூபாய் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1900 ரூபாய் வரும் இந்த கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, 150 MBPS கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு 1900 ரூபாய் வரும் என்டரா. நீங்க ரவுட்டர் எல்லாம் இல்லாம தான் சொல்றேன். ரவுட்டர் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டீங்கன்னா 4200 ரூபாய் பக்கம் வரும். ஓகேங்களா, அதனால வந்து ரவுட்டர் நான் ஆட் பண்ணாம சொல்றேன். இதுக்கும் பாத்தீங்கன்னா 15 OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து என்னென்ன OTT இந்த 15 OTT கொடுத்திருக்காங்க இந்த 3 பிளான்லயும். இதுல என்னென்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் மெயினா இருக்காது. அப்புறம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்திருக்க மாட்டாங்க, அமேசான் பிரைம் கொடுத்திருக்க மாட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பாப்புலரான OTT இதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்திருக்கிறது வந்து G5 கொடுத்திருக்காங்க, சோனி லைவ் கொடுத்திருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்திருக்காங்க. இதான் கொஞ்சம் ஃபேமஸான OTT. ஓகேங்களா, இதை தவிர மத்த 15 OTT கொடுத்திருக்காங்க. நான் என்னன்னு சொல்லி ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 150 MBPS க்கு லிமிட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3300 GB லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 3300 GB ஒரு மாசத்துக்கு நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 MBPS ல வந்து கன்வெர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க 2 MBPS ல வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓவராலா பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து மொத்தம் வந்து 6 பிளான் பார்த்தோம். 3 பிளான் வந்து இன்டர்நெட்டுக்கு பார்த்த பிளான் எல்லாமே அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், லிமிட் எதுவுமே கிடையாது. ஆனா OTT யோட பார்த்த பிளான் எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே லிமிட் செட் பண்ணிருக்காங்க. அது லிமிட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 MBPS ல வரைக்கும் அப்படி இல்லனா 2 MBPS ல வரைக்கும் மாதிரி லிமிட் செட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே ரவுட்டர் இல்லாம சொன்னேன். ஓகேங்களா, 1500 ரூபாய் 2000 ரூபாய் ரவுட்டர் நீங்க உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ரவுட்டர் இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னா 1500 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஏரியாவை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து அர்பன் சிட்டிலாம் வந்து 1500 ரூபாய்க்குள்ள வரும். ரூரல் ஏரியால வந்து கொஞ்சம் ரேட் மாறுபடும். ஓகேங்களா, உங்க இப்போ நீங்க ஒரு ஏரியால ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா செக் பண்றதுக்கு கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போடுறேன். நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு நீங்க வந்து சவுத்தா நார்த்தான் கேட்கும், அது நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க பேசுவாங்க, கஸ்டமர் கேர்ல இருந்து சப்போர்ட் டீம்ல இருந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட வந்து உங்களோட ஏரியா பின் கோட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ அவங்க இப்ப எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரயில்வே ட்ராக் மூலமா வரதுனால ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்பர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அப்படியே கொடுப்பாங்க. ஃபீல்டு மேனேஜர் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு என்ன பிளான் எங்க ஏரியால அவைலபிளா இருக்கு, எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பிளான் எடுத்துக்கலாம். நான் கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, ஓவரால் இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.